Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1C பாப்பாவோட 3rd பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பர்த்டே டெக்கருக்கு நான் எப்படி கிராஃப்ட்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வீடியோவை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம செலிப்ரேஷன் அப்போ என்னென்ன நடந்தது, நாங்கள் என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம், கெஸ்ட் யார் யாரெல்லாம் வந்தாங்க, ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப் வந்து அந்த பர்த்டே டெக்கரேஷனுக்கான கிளிப். பர்த்டே டெக்கரேஷனுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்விட்ச் போர்ட் பெயிண்டிங். அந்த பாண்டா இது ஒரு 3 ஸ்விட்ச் போர்டு மட்டும், ஹாலில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டில் மட்டும் அந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அடுத்து புத்தர் மாதிரி ஒரு இது பார்த்துருப்பீங்க. அது வந்து பிளாக் கலர் சார்ட் வாங்கி புத்தரோட அவுட்லைன் கட் பண்ணி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுவுமே ஒரு கிராஃப்ட் சேனல் பார்த்து தான் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது பாப்பாவோட அந்த பர்த்டே டெக்கர் வால். ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி டெக்கர் பண்ணியிருந்தோம். தீம் பேஸ்டாக பண்ணலை. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டில் கெஸ்ட் இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுனால சடனாக தோணி அதுக்கடுத்து பண்ணோம். அதனால் தீம் எதுவும் செலக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பர்த்டே மேபி சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் பர்த்டே ஒரு சூப்பராக தீம் ரெடி பண்ணலாம். இந்த கிராஃப்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த 8 கிளிப் மொத்தமாக வாங்கி அதுக்கடுத்து ரொம்ப செலக்டிவாக ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கிளிப் மாதிரி தொங்க விட்டுருக்கோம். அந்த கிளிப்போட ரேட்டுமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட்டுக்குமே 200 to 300 பைசாக்குள்ளே தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த லைட் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணி எரியிற லைட்டு. இந்த லைட் வந்து கிஃப்ட் ஐஸ்லேண்டில் வாங்கினோம், ஐலாண்டில். அங்கே அந்த கடை பேர் வந்து இன்னொரு நேமும் இருக்குது, எவ்ரிதிங் ஃபார் 100 to 1 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் உள்ள. அந்த கடையோட வீடியோ நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அங்கே தான் வாங்கினது. 1 ரியால் அதோட ப்ரைஸு. அடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் ஒன்று வாங்கினேன். அது வந்து பிளாஸ்டில் வாங்கினேன். அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக். காற்றடிச்சது அப்படின்னா அது மூவ் ஆகி சவுண்டு வரும் இல்லையா, அந்த இது பிளாஸ்டில் வாங்கினேன். பலூன் டெக்கரேஷனும் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். பலூனுமே 20 பலூன் இருக்கிற பேக்கெட் தான் வாங்கினனால ஆர்ச் மாதிரி செட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் 20 பலூன்ஸ் இருக்கிற பேக்கெட் தான் வாங்கியிருந்தோம். அதனால் அது பண்ண முடியல. ஜஸ்ட்டு வாலில் மட்டும் ஸ்டிக் பண்ணியாச்சு. டபுள் சைடு செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அது வாங்கி ஒவ்வொரு பலூன்லேயும் ஸ்டிக் பண்ணி செவுத்தில் ஒட்டிட்டோம். இது வந்து 1C பர்த்டே அன்னைக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் நாங்கள். எங்கள் சார்பாக பண்ண கிஃப்ட் அது. அது முத நாளே ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து 3 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். அதனால் அன்றைக்கி பேட்டரி போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இதை வச்சு விளாண்டுட்டே இருந்தனால பேட்டரி ஒரே நாளில் தீர்ந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிஃப்ட்டு. அதுவாக பாட்டு பாடிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும். 1Cக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிஃப்ட்டு. நாங்கள் சைக்கிள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் மார்ச் 3rd வீக் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தனால வாங்கி கொடுக்கல. லீவுக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலான்னு வாங்கி கொடுக்கல. சின்னதாக அந்த கார் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணோம். லாஸ்ட் பர்த்டே ஒரு குட்டி கார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் லாஸ்ட் பர்த்டேயோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பர்த்டேயோட நாள் நைட்டு ஏதோ ஸ்வீட் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். குலோப் ஜாமுன் செய்யலான்னு நினச்சிட்டு மில்க் பவுடர் குலோப் ஜாமுன் செஞ்சேன் நான். இந்த ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வீட்டிலே கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. பாப்பாவோட பர்த்டேக்கு அது நிறைவேற்றியாச்சு. ஏற்கனவே நான் ஒரு கேக் ஃபஸ்ட் டைம் கேக் ரெடி பண்ணி அது கம்யூனிட்டி டேப்பில் அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். சாக்லேட் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ பவுடர் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்லாம் வாங்கியாச்சு. இந்த ஹேண்ட் பிளெண்டர், அதாவது எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ண முடியாத ஒரு ஹேண்ட் பிளெண்டர், அது ஃபிசிக்கலாக நம்ம பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளெண்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து நெஸ்டோவில் வாங்கியிருந்தேன். 2 ரியாலுக்குள்ளே தான் இதோட ப்ரைஸு. 4 எக்கு, 1 கப் சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப சுலபம், கை வலிக்கவே வலிக்காது. இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் கேக் செஞ்சு கை வலி தாங்க முடியல. மறுநாள் ஒரு 2 நாள் நல்லா தூங்கி எழுந்திரிக்கவும் கை வலி போயிடுச்சு. இப்போ அந்த எக்கு சுகரை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு 1 கப், அதாவது 1/4 கப் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த மாவு எல்லாம் சேர்த்துல, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஜல்லடை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனால கட்டி இல்லாமல் ஈவனாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி விழுகும். இப்போ 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிட்டோம். அது கூடவே கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் வந்து இங்கே ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க, அப்போது வாங்கினேன்.
அதை யூஸ் பண்ணி கேக் செய்யலான்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, வன்சியோட பர்த்டேக்கு யூஸ் பண்ணியாச்சு அந்த கொக்கோ பவுடரை. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் இருக்கும் இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி விழுகும். அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி விழுகலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இது பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி கேக்குக்கான ஸ்பேச்சுலா கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி அந்த மாவை அந்த எக்கு பீட் பண்ண மிக்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்பூன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த ஸ்பூன் கண்டிப்பாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். கேக்குக்கு பேசிக்காக என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும்னு தோணிகிட்டே இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். இப்போது ரீசெண்டாக நான் எலக்ட்ரிக் பிளெண்டரும் வாங்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி ஒரு நாள் சூப்பராக ஒரு கேக் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக கேக் செஞ்சுட்டு நான் போடுறேன். ஏன்னா அந்த ஐசிங் பண்ணும் பொழுது அந்த வைப்பிங் க்ரீம் நல்லா பிளெண்ட் ஆகலை, க்ரீமியாக எனக்கு கிடைக்கல. இப்போது இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, கேக் மிக்சிங், அதை வந்து 3 பவுலில் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு கப்பில் எடுத்து ஈக்குவலாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு கப்பில் இருக்கிற அந்த கேக் மிக்ஸையும் எடுத்து நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணணும். பேனில் தான் நம்ம பண்ண போகிறோம், ஓவனில் பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம அந்த பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் ஆயிலை நல்லா தடவிட்டு, அந்த ப்ரஷ் வச்சு நல்லா தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கேக் மிக்ஸை அதில் ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சுடுங்க. அதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா ரோல் பண்ணி அந்த ஹோலையும் அடைச்சிடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. நான் வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணேன். அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 200லேயே வச்சுருந்தேன். நான் 200லேயே வச்சு குக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுது. ஒரு பேம்பூ ஸ்டிக் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அதை வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம 3 பவுலில் பிரித்து வச்சுருக்கிறனால ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி ஹீட் பண்ண அந்த பேனில் ஆயிலை தடவிட்டு அந்த கேக் மிக்ஸை ஊற்றி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இதே மாதிரி 3 தடவை நான் செஞ்சுருந்தேன். 3 லேயர் கேக் செஞ்சுருந்தேன் நான். பாப்பாவுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சாக்லேட் கேக் வந்து பிடிக்காது. சாக்லேட் சாப்பிடுவா, ஆனால் சாக்லேட் கேக் சாப்பிட மாட்டாள். அன்றைக்கி வந்து அவள் சாக்லேட் கேக் சாப்பிடலை. ஆனால் அந்த கேக் உண்மையிலே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அந்த வைப்பிங் க்ரீம் மட்டும்தான் சொதப்பிடுச்சு. ஏன்னா நம்ம ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணனால நல்லா ஃபோம் மாதிரி வரல. நல்லா ஃபோம்னால் நமக்கு தெரியல, அந்த ஷேவிங் ஃபோம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி வரணும். அது மாதிரி கொண்டு வர முடியல. இப்போது ஒரு கண்ணாடி பவுல் வச்சு மெஷர் பண்ணி சைட்ஸை ஃபுல்லாக ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து கடையில் கிடைக்குது. அதாவது கேக் அந்த ஐசிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பூன்ஸ் வந்து கிடைக்குது. இது ஒரு 5 ஸ்பூன் இருக்கிற செட் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சின்ன சின்ன ஸ்பூன்ஸாக இருக்கிற மாதிரி. கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வைப்பிங் க்ரீம் மேலே அந்த க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அது செய்ய போகிறோம். அதுக்காக 1 கப் அளவு வைப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. வைப்பிங் அல்லது விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஃபோம் மாதிரி வரணும், நல்லா நுரையாக வரணும். நம்ம ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கை வலிக்கும். எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் கண்டிப்பாக வேணும். ஓவன் இல்லாட்டியும், ஓவன் இல்லாமல் நம்ம பேனில் கூட கேக் பண்ணலாம். ஆனால் எலக்ட்ரிக் பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டர் இல்லாமல் கேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு கை வலி தாங்க முடியல. அடுத்து அந்த கேக் ஃபைனலாக அந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணி மேலே வந்து ஏஞ்சல் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டியாக பியர்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இது மேலே தூவி விட்டாச்சு. அதை நல்லா பூச்சி எதுவும் போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நைட்டு டின்னருக்கு ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன அப்படின்னா, கீ ரைஸு, மில்க் பவுடர் வச்சு குலோப் ஜாமுன், அடுத்து க்ரீன் சட்னி, கர்ட் அண்டு அந்த
புதினா மல்லி யூஸ் பண்ணி ஒரு க்ரீன் சட்னி பண்ணியிருந்தேன். அடுத்து ரொட்டி, பன்னீர் டிக்கா பண்ணியிருந்தேன். பன்னீர் டிக்கா நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி நான் ரெசிபி செஞ்சதை வீடியோ எடுக்கலை. அடுத்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா. இந்த இது நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்த எல்லா ரெசிபியும். அடுத்து பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போது. குட்டீஸ்லாம் விளாண்டுட்ருக்காங்க. நம்ம செஞ்ச கேக்கும் அங்கே முன்னாடி வச்சாச்சு. அந்த 3ங்கிற நம்பர் வந்து அந்த கிஃப்ட் ஐலாண்டில் தான் வாங்கினோம். கேண்டில்ஸ் மட்டும் வாங்க மறந்துட்டோம். அதனால் நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ்க்குள்ளே அந்த கேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு ஊதிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஐசிங் பண்ண க்ரீம் மட்டும்தான் சொதப்பிடுச்சு, மற்றபடி கேக் சூப்பர். அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன கிஃப்ட் வந்தது அப்படின்னா, ஒரு ஸ்கெட்ச் பென் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வாட்டர் கலர், அடுத்து க்ரையான்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஒரு கிஃப்ட்டு. அடுத்து ஒரு பாத்திரம், நம்மளோட பன்னீர் பாயாசம் செஞ்சோம் இல்லையா அந்த பாத்திரம். அடுத்து ஒரு ட்ரெஸ் வந்தது. இந்த 3 கிஃப்ட் வந்து வன்சி கிடச்சிது. இதில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கூட. இன்னொருத்தர் வந்து ஹஸ்பண்டு மூலமாக எங்களுக்கு பழக்கமான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். இதுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.